இந்த அரசாங்கத்துடைய இந்த சம்பள அதிகரிப்பு ஒரு தெளிவில்லாத நிலைமையை காட்டி இப்பொழுதும் தங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அதிகரித்திருக்கின்றது என்பதை அறிய முடியாத கட்டத்தில் அரசு ஊழியர் இருக்கிறார்கள். அரசாங்கம் முயற்சித்திருக்கின்றது. இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இலவச உணவு மானியத்தை கொடுத்த நாடு 77 வருஷத்துக்கு பிறகு இன்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோஷா கொடுப்பதற்காக மட்டும் 5000 மில்லியன் ஒதுக்க வேண்டிய பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றது. இந்த 15,750 ரூபாயில் 7,500 ரூபாய் ஏற்கனவே அவர்களுக்கு அலவன்ஸாக கொடுக்கப்படுகின்றது. அப்போ அதையும் சேர்த்து இன்னொரு 8,250 ரூபாயும் சேர்த்து தான் இந்த 15,750 ரூபா தொகை வந்திருக்கின்றது. அது 3 கட்டமாக வழங்கக்குள்ள 7,500 ரூபாய் ஏற்கனவே இருக்கிறபடியால் அதையும் தூக்கி அவர்கள் அந்த அடிப்படை சம்பளத்தை போடுகிறார்கள். 8,150 ரூபாயில 30% தான் 2,475 ரூபா தான் ஜனாதிபதி பேசும்போது 15,750 ரூபாய் அதிகரிக்கப்படுது என்றால் பேசினார். ஆனால் பின்னுக்கு இருந்த அட்டவணையில தான் இந்த விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டது உண்மை. தங்களுடைய சம்பளம் இந்த ஏப்ரல் மாதம் சம்பளத்திலிருந்து 15,750 ரூபாய் அதிகரிக்கிறது என்பது பெரிய விஷயமா தான் எல்லோரும் கருதுனது உண்மை. ஆனால் அந்த பின்னுக்கு கொடுக்கப்பட்ட அட்டவணையில தான் மத்திய வங்கி ஆளுநருடைய கருத்து இலக்கங்களை அடிப்படையாக கொண்டது. அப்படி என்று சொன்னால் அவர் எந்த அடிப்படையில் தன்னுடைய ஊழியர்களுக்கு 70% சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்தார் என்பதையும் அவர் சொல்ல வேண்டும். ஏன்னா ஏனையவர்களுக்கு அந்த அப்படியான அது ஒரு 35% சம்பள அதிகரிப்பு கூட கொடுக்க முடியாத கட்டத்தில் அந்த வகையில் பார்க்க போனால் பெரியொரு மாற்றத்தை வரவு செலவு திட்டம் தந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். 77 கால இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கம்யூனிச சித்தாந்தம் உடைய ஒரு கட்சியினர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அவை தொடர்பான நிதியமைச்சு தன்னுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றது. எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்பு என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. விமர்சனங்களுக்கு அப்பால் 77 வருட வரலாற்றில் கம்யூனிச சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு கட்சியினுடைய வரவு செலவு திட்டம் பொருளியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்ட பேராசிரியராக உங்களால் எப்படி நோக்கப்படுகிறது? நீங்கள் 77 ஆண்டு காலம் என்று சொல்லுகிறீர்கள். 77 ஆண்டு காலமாக இலங்கை நாடு வறுமையிலிருந்து மீளவில்லை. இன்றும் மிக மோசமான போஷாக்கின்மை சிறுவரிடம் காணப்படுகின்றது. ஆண் பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி இந்த 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியிலாம் அதிகமாக இருக்கின்றது. வறுமை மிக மோசமாக இருக்கின்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மத்தியில் போஷாக்கின்மை இருக்கின்றது. ஆகவே இதை மையப்படுத்தி இந்த அரசாங்கம் முதலாவது கவனத்தை இந்த குறைந்த வருமான மக்களுக்கு நிறைய மானியங்களை வழங்குவதாக முடிவெடுத்திருக்கின்றது. அது அப்பட்டமாக தெரிகின்றது. அதைவிட அரசாங்கத்தின் வகிபாகத்தை கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்பதில் இந்த அரசாங்கம் கவனமாக இருக்கின்றது. உதாரணமாக நெல் கொள்வனவு சந்தை, அந்த சபை ஊடாக பெருமளவான நெல்லை கொள்வனவு செய்து அரிசி தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதாக தெரிகின்றது. அந்த வகையில் பார்க்க போனால் பெரியொரு மாற்றத்தை வரவு செலவு திட்டம் தந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த நாடு நெருக்கடியிலிருந்து அந்த நெருக்கடியை தணிப்பதற்கான நிறைய யோசனைகளை இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் சொல்லுவது போல கம்யூனிச சித்தாந்தத்தை அந்த கட்சி கொண்டிருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியும், தனியார் துறையை பொறுத்தளவில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அரசாங்கமும் தனியாரும் இணைந்து செல்லக்கூடிய வகையில் சில முன்மொழிவுகளை இந்த வரவு செலவு திட்டத்தை காண முடிகின்றது. அது விமான நிலையங்களாக இருக்கலாம், துறைமுகம் எல்லாம் அபிவிருத்தி செய்வதற்குரிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதை விட டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு அந்த உங்களுக்கு தெரியும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்கு ஒரு தனியான வங்கி அமைக்கப் போவதாக இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது. மிக அதிகமான அளவில் அரசாங்க நிலத்தை தனியார் முதலீட்டுக்காக குத்தகைக்கு கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முற்படுகின்றது. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் சிந்தாந்தத்தை இதுக்கு தாண்டியது. ஆகவே தனியார் துறைக்கும் ஓரளவு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் கொண்டு போக முற்படுவது தெளிவாக தெரிகின்றது. சில வழிகளில் அந்த கைத்தொழில்
பார்க் பூங்காக்களை பரந்தன் உட்பட அமைக்க இந்த அரசாங்கம் முற்படுகின்றது. ஆகவே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை முன்வைத்திருந்தாலும் மிகப்பெரிய பாய்ச்சலை செய்வதற்கு இவங்களுக்கு தடையாயிருப்பது ஒன்று நிதி வளம், அடுத்தது IMF உடைய அந்த வரையறைக்குள்ள நிற்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது, செலவுகளை கடுமையாக குறைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது, வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டையும் அவர்கள் அடைய முற்படும் போது அந்த இவர்கள் நினைத்தது போல மிகப்பெரிய சலுகைகளை, அபிவிருத்தி சார்ந்த சலுகைகளை, மிகப்பெரிய ஊக்குவிப்புகளை தொழில்துறைக்கு வழங்க முடியாமல் இந்த வரவு செலவு திட்டம் தடுமாறி இருக்கின்றது. அந்த வகையில தான் ஒரு 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 மிக்ஸ் ரியாக்ஷன், ரெண்டையும் கலந்த ஒரு பார்வை தான் வெளியாகி கொண்டிருக்கின்றது. வர்த்தக சமூகம் சிலவர்களை இதை ஆதரிக்கின்றது. அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு ஒரு தெளிவான நிலைமை காணப்படவில்லை. ஆனால் வருமானம் குறைந்தவர்கள் மீது அதிகமான கவனத்தை இந்த வரவு செலவு திட்டம் செலுத்தி இருக்கின்றது. இது முன்னே ஆட்சி காலத்தில் ஒரு 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 நலம்புரியலை கொண்ட ஒரு நாடு, இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இலவச உணவு மானியத்தை கொடுத்த நாடு 77 வருஷத்துக்கு பிறகு இன்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோஷா கொடுப்பதற்காக மட்டும் 5000 மில்லியன் ஒதுக்க வேண்டிய பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு உணவுக்காக மிக அதிக அளவில் செலவில் அரசாங்கம் முற்படுகின்றது. இதெல்லாம் போஷாக்கின்மை இந்த நாட்டில் மிக அதிகமாக இருக்கின்றது, வறுமை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு 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 நலம்புரிகளை கொண்ட நாடு, எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த நாடு, இப்போவும் அந்த இலவசம் தொடர்கின்றது. நான் நினைக்கவில்லை இலவசங்களை அள்ளி வழங்குவதால் நாடு அபிவிருத்தி அடையாது என்பதற்கு இலங்கை ஒரு முன்னுதாரணம். தொழில்துறைகள் விரிவடைய வேண்டும், எல்லோருடைய வாழ்க்கை தரவு மேம்பட வேண்டும், தொழில் வாய்ப்புகள், அதிக சம்பளம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதில் இந்த நாடு வெற்றி பெறவில்லை. இந்த அரசாங்கமும் அதிலிருந்து மீள முடியாமல் சிக்கி தவிப்பதை தெளிவாக பார்க்க முடிகின்றது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த காரணிகளோடு அதிகளவில் பேசப்பட்ட விடயம் அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுடைய சம்பள அதிகரிப்பு, தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு. ஆனால் இந்த மூன்று விடயங்களும் அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. வாழ்க்கை செலவினுடைய சுமை சம்பளத்தை விட அதிகரித்து செல்லுகின்றது. ஆனால் கூட இன்று இருக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்டத்தில் அவை போதுமானதாக அல்லது எதிர்பார்க்கப்பட்ட விதத்தில் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் புள்ளி விவர திணைக்களத்தின் வரையறையின்படி அந்த வறுமை கோட்டிற்கு மேலே வர வேண்டுமாயிருந்தால் ஒரு தனிநபர் ஒரு மாதத்துக்கு 16,000 ரூபாயை அடிப்படை தேவைகளுக்காக செலவிட வேண்டும். அப்படி பார்த்தால் 4 பேர் உள்ள குடும்பம் கிட்டத்தட்ட 64,000 ரூபாயை செலவிட வேண்டும் அடிப்படை தேவைகளுக்காக. ஆனால் உலக வங்கியின கருத்தின்படி $3 ஒருத்தர் ஒரு நாளைக்கு செலவிட வேண்டும். அப்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய். அப்படி நீங்க பாங்கன்னா 10 நாளைக்கு 9,000 ரூபாய், 30 நாளைக்கு 27,000 ரூபாய். அப்ப 4 பேர் உள்ள குடும்பம் 1,08,000 ரூபாய் செலவழிக்க வேண்டும் அடிப்படை தேவைகளுக்கு. இது இலங்கை அரசாங்கம், உலக வங்கி. அப்படி பார்த்தால் பல அரச ஊழியர்களுடைய சம்பளம் இந்த அளவுக்கு இல்லை. அரச ஊழியர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், குறைந்த நடுத்தர வகுப்பிலான அரச ஊழியர்கள் இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். இதை இந்த அரசாங்கத்துடைய இந்த சம்பள அதிகரிப்பு ஒரு தெளிவில்லாத நிலைமையை காட்டி இப்பொழுதும் தங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அதிகரித்திருக்கின்றது என்பதை அறிய முடியாத கட்டத்தில் அரசு ஊழியர் இருக்கிறார்கள். அரசாங்கம் முயற்சித்திருக்கின்றது அரச ஊழியர்களுக்கு, ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு, மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு எல்லாம் தனியார் துறையும் தாங்களும் சேர்ந்து வழங்குவதாக. அது 3 கட்டமாக முன்மொழியப்பட்டுள்ளது. ஒன்று இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு அதிகரிப்பு, அதை விட அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் ஒரு அதிகரிப்பு 26ஆம் ஆண்டு, அதை விட இன்னொரு அடுத்த கடைசி கட்ட அதிகரிப்பு 27ஆம் ஆண்டு. அவை 3 கட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமும் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்காமல் கொடுப்பனவுகளை அதிகரித்துக் கொண்ட நிலைமை மாறி இந்த அரசாங்கம் அந்த கொடுப்பனவுகளை எல்லாம் அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து செய்வது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அந்த தொகை அரசாங்கம் அந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டது போல ஒரு 24,250 ரூபாய் சம்பளம் எடுப்பவருடைய சம்பளம் 27ஆம் ஆண்டு ஜனவரியில் அது 40,000 அடையும். ஆகவே அந்த 3 வருஷ காலத்திலையும் 15,750 ரூபாயை அதிகரிக்க போகுது அரசாங்கம். இந்த 15,750 ரூபாயில 7,500 ரூபாய் ஏற்கனவே அவர்களுக்கு அலவன்ஸாக கொடுக்கப்படுகின்றது. அப்போ அதையும் சேர்த்து இன்னொரு 8,250 ரூபாயும் சேர்த்து தான் இந்த 15,750 ரூபாய் தொகை வந்திருக்கின்றது. அது 3 கட்டமாக வழங்கக்குள்ள 7,500 ரூபாய் ஏற்கனவே இருக்கிறபடியெல்லாம் அதையும் தூக்கி அவர்கள் அந்த அடிப்படை சம்பளத்தை போடுகிறார்கள். அப்போ 8,150 ரூபாயில 30% தான் 2,475 ரூபாய் தான் இந்த ஏப்ரலில் வழங்கப்பட போகின்றது. மித்த 70%ம்
2026ஆம் ஆண்டு ஜனவரியும் 27ஆம் ஆண்டு ஜனவரி தான் வழங்கப்பட போகின்றது. இது இன்றைய நிலைமையில 24,150 ரூபாய் சம்பளம் எடுப்பவருக்கான நிலைமை. ஆகவே ஒவ்வொருத்தரும் 50,000 60,000 எடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுக்கு எவ்வளவு கூடியிருக்கிறது என்பதை சரியா துல்லியமாக அறிய முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அதிகரிப்பு 30% ஒரு வகையில் அடிப்படை சம்பளம் அதிகரித்தது அவர்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான். அதே நேரம் அந்த வருடாந்த சம்பள உயர்ச்சி என்ற இன்கிரிமெண்ட் அதையும் 80% அதிகரித்திருக்கிறார்கள். அதையும் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த தொகை ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு கைக்கு கிடைக்க போற தொகை மிக குறுகியதாக இருந்தால் அரசாங்கத்தின் மீது அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுவது ஆனால் இங்கு தடுக்க முடியாது. இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் 3 கட்டமாக இந்த சம்பள அதிகரிப்பை செய்திருக்கின்றார்கள். அதாவது மேலதிக கொடுப்பனவாக இருந்த தொகையானது அது நிரந்தர சம்பள இருப்போடு இணைக்கப்படுகின்றது. அப்படியாயின் அது சம்பள அதிகரிப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. முதலாவது, நீங்கள் அதாவது மேலதிக கொடுப்பனவை இணைக்கின்ற போதும் கூட அங்கு வாழ்க்கை செலவினுடைய சுமை குறைவதற்கு வாய்ப்பில்லை. 3 கட்டங்களாக இவர்கள் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். அந்த 3 கட்டங்களாக சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுகின்ற போது பொருட்களின் விலை அல்லது விலைவாசியினுடைய நிலைமைகள் இதே அளவில் இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அனுரவால் கொடுக்க முடியும்? அப்படி இல்லை என்றால் இது அரச ஊழியர்களை ஏமாற்றுவதற்காக 2028ஆம் ஆண்டு வரை இந்த திட்டத்தை நகர்த்தி அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான தயார்படுத்தலுக்கான வரவு செலவு திட்டம். என்ன சொன்னாலும் அதில் 2-3 விடயங்கள் இருக்குது. நீங்க சொன்னது போல மக்களுக்கு 2025 ஏப்ரல், இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் எவ்வளவு கையில் கிடைக்கின்றது, அடுத்த வருஷம் ஜனவரியில் என்று அந்த தாமதமாக குறுகிய தொகை அதிகரித்துக் கொண்டிருந்தால் அது ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் என்பது உண்மை. ஆனால் அவருடைய அடிப்படை சம்பள அதிகரிப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது. என்று சொன்னால் ஓய்வூதியம் பெறும்போது அடிப்படை சம்பளத்தின் வீதமாகத்தான் ஓய்வூதியம் கணக்கிடப்படும். அதை விட சிலர் கடன் பெறும்போதும் வங்கிகளிடமிருந்து கடன் பெறும்போதும் அந்த அடிப்படை சம்பளத்தின் வீதமாகத்தான் அந்த கடன்கள் வழங்கப்படும். அதே போல மேலதிக நேர வேலை ஓட்டின்னு சொல்லுவோம். அந்த மேலதிக நேர வேலை செய்யும் போதும் அவளுக்கு கிடைக்கிற கொடுப்பனவு வீதமும் இந்த அடிப்படை சம்பளத்தின் வீதத்தில் தான் கணிப்பிடப்படும். ஆகவே அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை அது அது அதன் அதனால் பெரிய நன்மை இல்லை என்று சொல்லுவது பிழை. ஆனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பது உண்மை. முரண் என்னவென்று சொன்னால், வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போது சம்பள அதிகரிப்பு என்றுதான் கூடப்பட்டது. அங்கு அனுரகுமார திசாநாயக்க உங்களுடைய மேலதிக கொடுப்பனவை அடிப்படை சம்பளத்தோடு இணைத்து விட்டு அதற்கும் அப்பால் ஒரு சிறு தொகையினை நாங்கள் அதிகரிப்பு செய்வோம் என்று கூறினார்களா? இவர்கள் மக்களை ஏமாற்றின. அரச ஊழியர்கள் இன்று சாதாரண கூலி தொழிலாளியை விட மிக மோசமான நிலையில் இலங்கையில் இருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும். நீங்கள் கடந்த முறை கூட கூறினீர்கள், துறை சார்ந்தவர்கள் கூட சரியான ஊதியமின்றி தவிர்க்கின்றார்கள் என்று. இன்று அவர்கள் மேலதிக நேர கொடுப்பனவுகளை அதிகரித்தால் கூட இது ஒரு முரணான சம்பள அதிகரிப்பாக உங்களுக்கு தென்படவில்லையா? இன்னொரு விடயம், ஜனாதிபதி பேசும்போது 15,750 ரூபாய் அதிகரிக்கப்படுதுன்னு தான் அவர் பேசினார். ஆனால் பின்னுக்கு இருந்த அட்டவணையில தான் இந்த விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டது உண்மை. தங்களுடைய சம்பளம் இந்த ஏப்ரல் மாதம் சம்பளத்திலிருந்து 15,750 ரூபாய் அதிகரிக்குது என்பது பெரிய விஷயமா தான் எல்லோரும் கருதுனது உண்மை. ஆனால் அந்த பின்னுக்கு கொடுக்கப்பட்ட அட்டவணையில தான் இந்த விவரங்கள் இருக்கின்றது. இன்று மத்திய வங்கி அண்மையில் அறிவித்த ஒரு விளக்கத்தில் அவர்கள் தங்களுடைய சம்பளத்தை 70% அதிகரித்துக் கொண்டார்கள் மத்திய வங்கி ஊழியர்கள். ஆனால் இன்று சொல்லுகிறார்கள், நாட்டிலிருந்து புலமைசார் நிபுணர்கள் வெளியேறுவது இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கப் போகுது, இலங்கை பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கப் போகுது. இந்த சம்பள அதிகரிப்பு என்று வழங்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பும் அதை தடுத்து நிறுத்த வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் பெரிய அளவில் அதிகரிக்கப்படவில்லை சம்பளம். ஆகவே புலமைசார் நிபுணர்கள் வெளியேறும் போது அதற்கு மாற்று கருத்து அல்லது மாற்று ஏற்பாடு எதுவுமே இல்லை. இது IMF உடைய வரையறை என்பது மிக கடினமாக இருக்கின்றது. மிக 1-2 மாதத்தில் IMF-ஐ அவர்கள் சந்திக்க போகிறார்கள். ஆகவே IMF உடைய வரன்முறையை மீற முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. அந்த வரன்முறை என்பது 2: ஒன்று, செலவை அதிகரிக்க கூடாது, பணத்தை அச்சிடக்கூடாது, வருமானத்தை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என்பது. இது மிகப்பெரிய பிரச்சனையை நாட்டில் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், 1 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது டாலர்ல பார்த்தால் $1,300 கிட்ட வருகின்றது. இலங்கையில் 1 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்ட தேவைன்னா அது $300 கிட்ட தான் வருகின்றது. ஆகவே இந்தியாவை விட பிராந்தியத்தில் இலங்கை தான் மிக மோசமான வரியை கொண்டிருக்கின்றது. ஆகவே புலமைசார் நிபுணர்களுக்கு சம்பளமும் குறைவு, வரியும் அதிகம். இப்படி நாட்டை விட்டு IMF உடைய வேண்டுதலாக தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப நாட்டை விட்டு எல்லோரும் வெளியேறும் போது மிகப்பெரிய பாரிய சிக்கலை எதிர்கொள்ள போது நாடு. ஆனால் அந்த விஷயத்தை கூட இந்த வரவு செலவு திட்டம் பெரிய அளவில் கணக்கில் கொள்ளவில்லை. காரணம் IMF உடைய நிபந்தனைகள்.
நீங்கள் IMF-இன் நிபந்தனை என்பதனால் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தினை குறிப்பிடுகின்றேன். பல ஆண்டுகளாக IMF உடனான விவாதங்களில் பங்கேற்ற ஒருவர் என்ற ரீதியில் இந்த முறை ஒரு நாடாக ஒட்டுமொத்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக சரியான திசையில் செல்ல வெளிப்புற பங்குதாரர்களுக்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் வரவு செலவு திட்டத்தில் மாறவில்லை என்று என்னால் கூற முடியும். நிர்வாகத்தில் மாற்றம் இருந்த போதிலும் பொருளாதார கொள்கையை திசை மாற்றவில்லை. பொருளாதார கொள்கைகள் திசை மாறவில்லை. அதனோடு அவர் குறிப்பிடுகின்ற விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் IMF-இன் ஒட்டுமொத்த பெரிய பொருளாதார நிலைப்படுத்தல் திட்டத்தின் அளவுகோலுக்குள் செயற்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருப்பதால் அதை ஒரு நேர்மையான அறிகுறியாக நான் பார்க்கிறேன். அப்படியாயின் IMF-இனால் தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டத்தை அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். மத்திய வங்கி ஆளுநருடைய கருத்து இலக்கங்களை அடிப்படையாக கொண்டது. அப்படி என்று சொன்னால் அவர் எந்த அடிப்படையில் தன்னுடைய ஊழியர்களுக்கு 70% சம்பள அதிகரிப்பு பெற்றுக் கொடுத்தார் என்பதையும் அவர் சொல்ல வேண்டும். ஏன்னா ஏனையவர்களுக்கு அந்த அப்படியான அது ஒரு 35% சம்பள அதிகரிப்பு கூட கொடுக்க முடியாத கட்டத்தில் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், நிபுணர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே IMF எங்கே போனது, மத்திய வங்கி என்ன செய்கிறது என்ற கேள்வி வரும். ஒரு வகையில் IMF-உம் மத்திய வங்கி நிதியமைச்சு இந்த என்னென்ன இலக்கங்களில் விளையாடி கொண்டிருந்தால் வரி வருமானத்தை இந்த விதத்துக்கு கூட்ட வேண்டும், செலவை இந்த கட்டத்துக்கு குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் விளைவுகளை அனுபவிப்பவர்கள் நாட்டு மக்கள். ஆகவே உண்மையிலே IMF பொறிக்குள்ள நாடு இருக்கிறது என்பதை தெளிவாக காண முடிகின்றது. அரசாங்கத்தால் சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வாகன இறக்குமதிக்கான வரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF அத்தனை பிரேம்புக்குள்ளதான் நாடு நிற்கின்றது. ஆகவே இலகுவாக அதிலிருந்து வெளியேற முடியாத கட்டத்தில் நாடு சிக்கி தவிக்கின்றது. இந்த அரசாங்கத்தாலையும் பெருமளவுக்கு ஒன்றையும் செய்ய முடியாத கட்டத்தில் தான் IMF நிபந்தனைகள் கட்டுப்படுத்துகின்றன. கவர்னர் உட்பட எல்லோருமே வார்த்தைகளால் சில விஷயங்களை விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் IMF-லிருந்து வெளியேற முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள். IMF சொன்ன விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டத்தில் தான் நாடு இருக்குது, இந்த அரசாங்கம் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் எழுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கவின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் சமர்ப்பித்த நாள், அதற்கு அடுத்த நாள் எல்லாம் பலருடைய பேச்சுக்கள் மட்டில் ஒரு விதமான சார்பு நிலை இருந்தது. காரணம், எல்லோராலும் இன்னொரு விடயம் கூறப்பட்டது. தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகள் அத்தனையையும் உள்ளடக்கிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதனோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்? இல்லை, அப்படி இல்லை. என்னென்னு சொன்னால் அதில் சில விஷயங்களை நான் சொன்னால், உதாரணமாக வரி வீதம் 36 வீதத்திலிருந்து 24 வீதமாக குறைக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதை விட 1 லட்சமாக இருக்கின்ற அந்த வரி செலுத்த வேண்டிய தொகை அதுக்கு மேலே தான் வரி செலுத்த வேண்டும். வரி செலுத்த தேவையில்லாத தொகை 1 லட்சமாக இருக்கின்றது. அதை 2 லட்சமாக அதிகரிப்போம் என்று சொல்லப்பட்டது தேர்தல் காலத்தில். வேல்யூடட் டேக்ஸ், பிரமதி சேர் வரி அத்தியாவசிய பொருட்களுக்கு, பாடசாலை மாணவர்கள் அத்தியாவசிய கொப்பிக்கெல்லாம் இல்லாமலாக்கும் என்று சொல்லப்பட்டது. இது ஒன்றுமே நடைபெறவில்லை. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 6 மாதத்துக்கு ஒருக்கா அதிகரிப்போம் என்றும் சொல்லப்பட்டது, நடக்கவில்லை. ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கின்றது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு நீண்ட கால அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டை சுத்தப்படுத்த வேண்டிய கட்டத்தில் ஒரு டிஜிட்டலைசேஷனை நோக்கி போகணும், இனி அந்த நாணய தாள்களை பயன்படுத்தக்கூடாது, அதிலிருந்து விலகி எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு போகணும் என்ற முன்மொழிவுகள்லாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கு. அவர்கள் இந்த இவ்வளவு காலம் இருந்த விஷயங்களை தூய்மைப்படுத்த முற்படுவது தெரிகின்றது. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை நான் இங்கே சுட்டிக்காட்டத்தான் வேணும். இவ்வளவு காலமும் பெரும்பாலான அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களையும் நான் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான அமைச்சர்கள் வீண் விரயம் செய்தவர்களாக, ஆடம்பர வாகனங்களை தங்களுக்கு இறக்குமதி செய்தவர்களாக எல்லாம் தாங்கள் அனுபவித்து விட்டு மக்களுக்கு துன்பத்தை கொடுத்தவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள், அரசாங்கம் சொல்லுகின்றது, நாங்கள் ஆடம்பரத்தில் செய்யவில்லை, வாகனங்களும் இல்லை, எதுவுமே இல்லை, சில குறைப்புகளும் செய்கின்றது, ஆகவே நீங்களும் எங்களோட ஒத்துழைக்க சொல்லுவது, அதை எல்லோரும் பாராட்டத்தான் செய்வார்கள். ஆனால் இவ்வளவு காலம் நடக்கவில்லை. ஆனால் மக்கள் உடனடியாக எதிர்பார்த்த எல்லாவற்றையும் இந்த வரவு செலவு திட்டம் கொடுக்கிறதா என்றால் இல்லை. அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வரையறைகள் இருக்கின்றன, அரசு தடுமாற்றம் இருக்கின்றது, சிக்கல் நிலைமை இருக்கின்றது என்பதை மட்டும் நான் சொல்லுவேன். இந்த வரவு செலவு திட்டம் ஒரு வகையில் தொழில்நுட்ப ரீதியாக அல்லது துறைசார் வல்லுநர்களின் முழுமையான ஈடுபாடு குறைந்ததொன்றாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அதனோடு உங்களுடைய பார்வை எப்படி? அவர்கள் கடுமையாக போராடி இருக்கிறார்கள் என்றால் இந்த நாடு IMF வரைமுறைக்குள்ளே நிற்பதால்
இவர்கள் யாரோடு இன்றைக்கு கையில் போராடினார்கள்? டெல்வின் கட்டப்படுவது. சில்வாவோடு போராடினார்களா வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு? தொழில்நுட்ப உதவி என்று பொருளியல் நிபுணர்களோடு போராடினார்களா? அல்லது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவோடும் மத்திய குழுவோடும் போராடினார்களா? அல்லது யாருடன் போராடினார்கள்? அவருடைய கொள்கை அரசாங்கத்தின் வகிபாகத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. ஆனால் தனியார் துறைக்கும் ஓரளவு இடத்தை கொடுக்க முற்படுகிறார்கள். பிபிபி என்பது அஹ், அரசு நீங்கள் அரசாங்கம் பல பல செவ்விகளில் என்னோடு பங்கெடுத்திருக்கின்றீர்கள். பல ஆலோசனைகள் என்பதை விட ஒரு நாடு எப்படி அழகாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல பொருளாதார ரீதியான கருத்துக்களை முன்வைத்தவர். நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய ஒரு சிரேஷ்ட பேராசிரியராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய துறை சார்ந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் உங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஏதாவது அனுபவங்கள் அல்லது ஏதாவது கருத்துக்களை பெறுவதற்கு நிதியமைச்சோ அல்லது நிதியமைச்சின் செயலாளரோ அரசியல்வாதிகளை விட்டு விடுங்கள். யாராவது முயற்சி செய்தார்களா அல்லது நீங்கள் ஏதாவது அதோடு தொடர்பு இருக்கின்றோம்? நான் அறிந்த வரைக்கும் இல்லை. இப்பொழுது நான் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். இந்த நாடு மிகப்பெரிய எழுச்சியை காண வேண்டுமா இருந்தால் அந்நிய முதலீடுகள் வர வேண்டும், பெருமளவு வர வேண்டும். கல்விக்கு மிகப்பெரிய ஒதுக்கீடு இடம்பெற வேண்டும். மூளைசாலிகளின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நாடு மலிவான பொருட்களை, ஊழியச் செறிவுள்ள பொருட்களை, தேயிலை, ஆடைகளை ஏற்றுமதி செய்து இந்த நாடு தாக்குப்பிடிக்க இயலாது. மிகப்பெரிய பாய்ச்சலை செய்ய வேண்டும். அதுக்குரிய அடிப்படைகள் இங்கே இருந்திருக்கிறான்னா இல்லை என்று சொல்லுவேன். பெருமளவுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வர வேண்டும். எங்கட பிரச்சனை டாலர், இலங்கை ரூபாய் மட்டுமல்ல. டாலரை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது, மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவது, அது எவ்வாறு அந்நிய முதலீடு இங்கே வராவிட்டால் மிகப்பெரிய பாய்ச்சலை நாங்கள் காட்ட இயலாது. இலங்கை 76 வருஷமாக அந்த ஊழியர் ஊழியர் செறிவுள்ள பொருட்களை தான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வியட்நாமை பொறுத்தளவில், தாய்லாந்தை பொறுத்தளவில், தாய்வானை பொறுத்தளவில், தென்கொரியாவில் எப்பவோ எலக்ட்ரிக்கல் பொருட்களுக்கு போய்விட்டன. அதுல இலங்கை கவனம் செலுத்த வேண்டும். ஏற்றுமதியை முழுமையாக மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டும். அந்த வகையில எங்களுக்கு எதிர்பார்த்த விடயங்கள் கிடைக்கவில்லை. இது ஒரு வறுமையை போக்குவதற்கான வரவு செலவு திட்டம். கூடுதலாக வருமானம் குறைந்தவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய வரவு செலவு திட்டம் தான். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். சம்பளங்களுக்கு 1230 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வட்டி கொடுப்பனவுக்கு மட்டும் 2950 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மானியங்களுக்கு மட்டும் 1290 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சம்பளத்தை விட மானியத்துக்கு அதிகமாக இருக்கின்றது. 3 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 2950 என்பது 3 ட்ரில்லியன் வட்டி கொடுப்பனவுக்கு போயிருக்கின்றது. ஆகவே இது சாதாரண விடயம் அல்ல. இந்த விடயங்களை பார்க்கும் போதே இலங்கையுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றோம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த கடன் படுதலை குறைப்பது எப்படி, பொருளாதாரத்தை விரிவடைய வேண்டும், வைக்க வேண்டும், வெளிநாட்டு முதல்கள் வர வேண்டும், அதிக சம்பளம் வழங்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த விடயங்களில் பெரிய பாய்ச்சலை இந்த வரவு செலவு திட்டம் காட்டியிருக்குதா? அந்த 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 நிலைமைக்கு நாடு தயாரா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பெருமளவு திருப்தி ஏற்படவில்லை. நீங்கள் அந்நிய செலாவணி தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஒவ்வொரு வரவு செலவு திட்டங்களிலும் அவை திட்ட தெளிவாக வெளிப்படுத்தப்படும். இந்த இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையின் அடிப்படை காரணமே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்ற போது யுத்தத்தினுடைய பின் விளைவுகள் தான் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி என்று கூறப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலோ அல்லது புலம்பெயர் மக்கள் தொடர்பிலோ எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் கிளீன் ஸ்ரீலங்கா, நாங்கள் இலங்கையர் என்று சிந்திப்போம் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு அனுரகுமார் திசாநாயக்க அந்நிய செலாவணியை ஈட்டுவோம் என்கின்ற ஏதாவது திட்டத்தை அறிவித்தால் புலம்பெயர் ஈழத்தமிழர்களுடைய ஈடுபாடு அதிகரித்து விடும் என்பதனால் அதனை தவிர்ப்பதற்காக நாங்கள் வறுமையில் இருந்தாலும் பரவாயில்லை, தமிழர்களை அவதானமாக கையாள வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார். நான் அப்படி அதை பார்ப்பது எந்த அளவுக்கு சரி என்று நினைக்கவில்லை. என்று சொன்னால் புலம்பெயர்ந்தவர்கள் என்னும் போது தமிழர்கள் இருக்கிறார்கள், மற்ற இனத்தவர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது வெளிநாட்டவர்கள், ஏனையவர்களும் வெளிநாட்டவர்கள். இப்போ வியட்நாமில், தாய்லாந்தில் எல்லாம் வெளிநாட்டவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டு கம்பெனிகள் தான் அந்த எலக்ட்ரிக்கோ பொருட்களாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கலாம், அதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள். ஆனால் இலங்கைக்கு நீங்கள் சொல்லுவது போல யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முதல் சொனி, எரிக்சன், மோட்ரோலா, பேங்க் ஆஃப் டோக்கியோ எல்லாம் இலங்கைக்கு வந்தன. ஆனால் யுத்தம் ஆரம்பித்த பிறகுதான் எல்லா கம்பெனிகளும் வெளியேறிவிட்டன. அப்படி யுத்தம் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த நாட்டில் இருந்தால் எல்லா பொருட்களும் ஏற்றுமதியாகக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இந்த நாடு பறி கொடுத்ததுக்கு காரணம் யுத்தம், அது உண்மை. ஆனால் யுத்தம் முடிந்த பிறகும் 2009க்கு பிறகும் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் எதுவுமே அந்த முற்றாக நிலைமையை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. ஆகவேதான் நான் என்றும் சொல்றேன், 25ஆம் ஆண்டிலேயும் இலங்கை
ஊழியச் சரிவான பொருட்களை, மிக மலிவான பொருட்களை, தேயிலை 2000 ரூபா, டிஷர்ட் ஒரு 3000 4000 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்து நாட்டை அபிவிருத்தி செய்யலாது. இலங்கை இறக்குமதி செய்கிற பொருட்கள் தான் மிகவும் விலை கூடியவை. ஆகவே இலங்கை வர்த்தக பற்றாக்குறையில் இருக்கும் வரைக்கும் நாடு அபிவிருத்தி அடைய இயலாது. ஆகவே நாங்கள் கிழக்காசிய நாடுகளுடைய அனுபவத்தை பார்த்தால் அந்த நாடுகள்லாம் மிகப்பெரிய பாய்ச்சலை காட்டியிருக்கின்றன. வெளிநாட்டு முதலீடுகள் ஏற்றுமதி கட்டமைப்பை மாற்றிவிட்டார்கள். ஆனால் இலங்கையால முடியவில்லை. ஆகவே அதை எந்த அளவு தூரம் இந்த அரசாங்கம் செய்ய போகிறது என்பதை காலம் சொல்ல போகின்றது. ஆனால் வெளிநாட்டு முதலீடு இல்லாமல் ஒரு ஒரு அளவு கூட நகர இயலாது என்பதுதான் என்னுடைய வாதம். ஆனால் இப்போது நீங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களை குறிப்பிட்டு நீங்கள் கூறினாலும் கூட இன்று புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்கின்றது. பலர் இன்று பல தொழிலதிபர்களாகவே மாறிவிட்டார். பல நாடுகளில் பல அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய குடிமக்களுக்கு வேலை கொடுக்கின்ற அளவுக்கு மாறிவிட்டார். அவர் அந்த தொழில் வான்மையாளர்களை உள்வாங்குவதில் கூட இப்போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் புலம்பெயர் இலங்கையர் என்றாவது அழைத்திருக்கலாம் தானே. எதனையும் அழைக்கவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முரண். அதாவது அடிப்படை இனவாத அரசியலில் அனுர இன்று வரையும் குறியாக இருக்கின்றார். நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஆனால் நான் ஒரு பொருளியலாளனாக நான் இப்படித்தான் பார்ப்பேன். எங்களுடைய சேமிப்பு குறைவாக இருக்கின்றது, முதலீடு குறைவாக இருக்கின்றது. அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கே வர வேண்டும், நிச்சயமாக வர வேண்டும். அதுக்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகள் உதாரணமாக சொல்லப்போனால் வட மாகாண சபை, கிழக்கு மாகாண சபைக்கெல்லாம் ஒரு வங்கி தனியாக உருவாக்க சொல்லி கேட்கலாம், முதலீட்டு வங்கி உருவாக்க சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த விக்னேஸ்வரன் விஷயங்கள்ல எந்த காலத்தில் அளவுக்கு நடவடிக்கை எனக்கு தெரியல. விக்னேஸ்வரன் காலத்தில் கேட்கப்பட்ட முதலமைச்சர் நிதியத்துக்கான அனுமதியை கூட அந்த அரசு வழங்கவில்லை. நான் இப்போது கேட்க சொல்கிறேன், இந்த ஜனாதிபதியிடம், இந்த அரசாங்கத்திடம் இந்த விடயங்களை கேட்க வேண்டும். அதுக்கு என்ன பதில் கிடைக்குது என்று பார்த்த பிறகு நான் கதைக்கலாம். உதாரணமா வட மாகாண சபைக்கும் கிழக்கு மாகாண சபைக்கும் எல்லா மாகாண சபைகளுக்கும் ஒரு முதலீட்டு வங்கி, வெளிநாட்டு முதல்களை கொண்டு வருவதற்கான வங்கி, அதுக்கு நான் நினைக்கிறேன் இவங்க இல்லை என்று சொல்லுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அந்த இடத்துல கேட்ட பிறகு அது மறுத்தால் நம்ம பேசலாம். ஆனால் அவரிடம் நிச்சயமா கேட்க வேண்டும். வட மாகாணத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டத்தை நாங்கள் தான் வழங்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய திட்டத்தை நாங்கள் வழங்கி இந்த ஏற்பாடுகளை செய்தாருங்கள் என்று. அப்படி செய்தால் அதுக்கு அரசாங்கம் என்ன மறுதல், இந்த அரசாங்கம் என்ன மறுதளிப்பை கொடுக்கிறது நாங்கள் பார்க்கலாம். இப்போது வடமாகாணத்தில் வட்டுவாகல் பாலம், அதே போன்று யாழ் நூலகத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றது. அப்படியே நானூறு அரசு தமிழர்களுக்கு எல்லாம் கொடுத்து விடுவதற்கு ஆரம்பித்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். வட்டுவாகல் பாலம் நினைக்கிறேன் அந்த மக்களுக்கு, முல்லைத்தீவு மக்களுக்கு நான் அதில் வந்திருக்கிறேன். அந்த அந்த பாலம் எனக்கு தெரியும். அது அது மிக முக்கியமான இடத்தில் அது இருக்கின்றது. அது முக்கியமான பாலம். அது 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 முழுமையாக கட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று. அடுத்தது யாழ்ப்பாண நூலகம். அந்த நூலகம் அம்மா எனக்கு சொன்னது இலங்கையிலே முன்னணியில் 2 இருக்கின்றது. அது உண்மையாக பெருமைக்குரிய விஷயம். அது எரிக்கப்பட்டாலும் சாம்பல் இருந்து மீண்டெழுந்து இலங்கையிலேயே எனக்கு முதன்மையான நூலகமாக இருக்கின்றது. அதை யார் எரித்தார்கள் என்பதை நீங்கள் நூலகத்துக்கு உள்ளே போகும்போது வலது பக்கத்தில் அது கண்ணாடி பட்டிக்குள் வைத்திருக்கிறார்கள். இலங்கை ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசா சொல்லியிருக்கிறார் யார் எரித்தது. அதையும் எல்லாரும் பார்க்கலாம். ஆகவே அந்த அரசியல் ரீதியான சில விஷயங்களை அவர் செய்ய முற்படுற, அதாவது அகேசிய கட்சிக்கு அவர் சில அச்சுறுத்தலை அல்லது ஒரு ஒரு நீங்கள் செய்ததை பாருங்கள் என்று சொல்லி செய்வார். சில வேளை யாழ்ப்பாண மக்கள் தனக்கு வாக்களித்ததுக்காக அதை செய்யக்கூடும். அதை விட எனக்கு பெருசா அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வட்டுவாகல் பாலம் மிக முக்கியமானது. வட மாகாணத்துக்கு வீதி அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கிழக்கு மாகாணத்துக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே முன்மொழிகளை காணவில்லை. அனுரகுமாராவுக்கு கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலை மட்டக்களப்பில் வாக்களிக்கவில்லை என்பதனால் அந்த நிதி ஒதுக்கீட்டை நிறுத்திவிட்டார். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முதலீடுகள். ஆனால் இந்திய உதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும் என்ற வசனம் மட்டும் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் இப்ப வட மாகாணத்துக்கு செய்த மாதிரி பெரிய நிதி ஒதுக்கீடு கிழக்கு மாகாணத்துக்கு செய்யல, ஏனைய மாகாணங்களுக்கும் செய்யவில்லை. ஏனைய மாகாணங்களின் பெயர்களையும் அங்கே காணவில்லை. ஆனால் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மாகாணங்கள் ரீதியில வடகிழக்குக்கு கடந்த கால அரசாங்கங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னொரு சந்தேகம் எழுகின்றது அல்லவா, வடமாகாணத்துக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்றால் அங்கு ஏதோ ஒரு ஆபத்து ஒன்று நடக்கப் போகின்றது என்றும் பார்க்கலாம் தானே. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய செறிவை சீர்குலைப்பதற்கான ஒரு உபாயமாக கூட இது இருக்கலாம் தானே எதிர்காலத்தில். இல்லை, அங்கே வரச்சலத்தில் இருப்பது வட்டுவாகல் பாலம். அது தமிழ் மக்களுக்கு எந்த வித அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று நாங்கள் பேச வேண்டும். அடுத்தது பரந்தன் ரசாயன கைத்தொழிற்சாலை ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் பூங்கா கொண்டு வரப்போகின்றது. அடுத்தது வடமாகாணத்தில் உள்ள குறுக்கு வீதி, பெரும் வீதிகள் எல்லாம் ஏனைய வீதி உட்பட எல்லாம் அபிவிருத்தி செய்யப்பட்டு விட்டன. ஆனால் குறுக்கு வீதிகள் எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் அந்த வீதிகள், வட்டுவாகல் பாலம், பரந்தன் தொழிற்சாலைகள்
இதுகள் மிகப்பெரிய பிரச்சனையை அங்கு உருவாக்கும் இந்த என்று நான் வேலைகளுக்கு நினைக்கிறேன். செல்லுகின்ற வேலையாட்களும் அதனை பொறுப்பெடுக்கின்ற பிரதானமான தொழில் நிறுவனங்களும் தென்னிலங்கையிலிருந்து செல்கின்ற போது வட்டுவாகல் பாலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் குறிப்பிடுகின்ற பகுதிகளில் ஒரு குடியேற்ற திட்டம் கூட வரலாம் தானே. அது வரும்போதுதான் நாங்கள் அதை பற்றி பேச வேண்டும். ஆனால் இப்ப இப்படித்தான் எதிர்கூறுவது எந்த தையிட்டியும் அளவுக்கு பேசினார்கள், சரியில்லைன்னு தெரியலை. இப்படித்தான் தையிட்டியும் கூறினார்கள். அது வந்து விட்டது, இன்று பிரம்மாண்டமாக அமைந்து விட்டது. இல்ல, தையிட்டி அது இடம்பெற்ற காலத்தில் அது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது இராணுவ கட்டுப்பாடு. இப்ப சம்பூர்ல அறநிலையம் அமைக்கப்பட்ட போதும் இதான் நடந்தது. அதாவது மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு மக்கள் வர முதல்ல அதை அமைத்து விடுவோம் என்று அவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில அது அது தடுத்து நிறுத்தப்பட்டு மக்கள் குடியேறி விட்டார்கள். ஆக மக்களை வெளியேற்றி விட்டு சில விஷயங்களை நடந்தது இருந்தது. தம்பூர் அறநிலையம் அதுக்கு உதாரணம். தையிட்டி நான் நினைக்கிறேன் மக்கள் இல்லாத கட்டத்தில், அங்கே மக்கள் குடியேற அனுமதிக்க முதல் அது நடந்திருக்கின்றது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் சாதக பாதகங்கள், அரசு முன்வைத்திருக்கக்கூடிய நல்ல யோசனைகள், அரசினுடைய செயற்பாட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நெருக்கடி நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து மக்கள் ஓரளவு சுவாசிக்கக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதனுடைய பின்னணி இருக்கின்ற சூழ்நிலைகள் தொடர்பிலும் அதனுடைய உண்மையான நிலைமைகள் தொடர்பிலும் ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி தமிழ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.